ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நான் கூட எப்படா வெண்ணிலா விஜய்கிட்ட உண்மையெல்லாம் சொன்னாங்க, எப்படியா இருக்கும், சடனாக எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே பல கேள்விகள் இருந்துச்சு. ஒருவேளை குமரனும் விஜயும் பேசிகிட்டு இருக்கும்போது காதில் வாங்கிடுறாரா, எப்படி சடனாக விஜய்க்கு தெரியுது, விஜய் கூட எப்படி வெளியில் வராங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு பல கேள்வி பல பேருக்கும் இருந்திருக்கும். ஸோ நிறைய பேருமே அது தாட்லாம் இருந்துருப்பீங்கன்னா நடந்திருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கான ஃபுல் எபிசோட் இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆயிருந்துச்சு. ப்ரிவியூமே ஐ மீன் அந்த ஃப்ளாஷ்பேக்குமே பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வெண்ணிலா கிட்ட அவுட் ஹவுஸில் நின்று பேசிட்டு இங்கே அகைன் ஊஞ்சல் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஏதோ நடந்துட்டு இருக்கு. அது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருப்போம், கண்டிப்பாக தெரிஞ்சு விஜய் கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தாங்க அவரே கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ நம்ம விஜய் எந்த லெவலுக்கு விஜய் காவேரி மேலே உயிராக இருக்காரு, லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது எதுவும் ஒரு உதாரணம் தான். ஸோ அவர் கண்ணை பார்த்தே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அப்போ வெண்ணிலா கேட்குறாங்க, ஸோ என்ன காவேரி அவாய்ட் பண்ணிட்டு போனவனுக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவள் ஏதோ அந்த ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது என்னன்னு நல்லா கெஸ் பண்ணவே முடியல. அதான் இப்போ சொன்னிய பாட்டி பேசினாங்க, அதனால தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போனான்னு சொல்லிட்டு. இல்லை, அது மட்டும் எனக்கு ரீசனாக எனக்கு தெரியல, வேற எனக்கு ஒன்று தோணுது. என்ன என்று சொல்ல முடியும்னா சொல்லு, இல்லை சொல்ல முடியாதுன்னா விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இது உங்ககிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும், உங்ககிட்ட மட்டும் தான் கேட்கவும் முடியும் இன் கேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் வெண்ணிலா கிட்டே கேட்டுறாரு. ஸோ என்னை ஒரு நிமிஷம், கரெக்டு தான், நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், பேரம் பேசி தான் உனக்காக நான் சாப்பிட்டு சொல்ல வந்திருப்பேன்னு நினச்சி நீ அந்த லெவலுக்கு நீ என்ன தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கீல்ல. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஆமாம், சாட்சி சொல்லணும்னா உன்னை விட்டு விலகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் காவேரியாக தான் சொன்னால், நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றி மாற்றி வெண்ணிலாவோட அந்த வார்த்தைகள் இருந்துச்சு. பட் அதெல்லாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கடைசியாக எனக்குள்ளேயுமே அவள் விட்டு போகிறோன்னு சொன்னோன்னா எனக்குள்ளேயுமே ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரோட காதல் எந்த அளவுக்கு இருக்குது, அது மட்டும் அவள் உன்னை விட்டு போகிறாளா, அவள் கொடுத்த வாக்கை காப்பாற்றாலா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் அமைதியாக இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன வெண்ணிலா பண்ணுறீங்க, வெண்ணிலா நெகட்டிவாகவும் காமிக்காமல் பாசிட்டிவாக கடைசி வரைக்கும் குழப்புன்னு குழப்பி கடைசியில் 2 பேரும் சேர்த்து வச்சுருங்க. எது எப்படியோங்க எங்களை சேர்த்து வச்சா போதும் அப்படிங்கிற, எங்களுக்கு வீக்காவை சேர்த்து வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி தான் அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களை நான் பிரிக்க மாட்டேன், நீங்கள் தான் சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த விஷயம் சொன்னதுமே விஜய் காவேரி மேலே படுவார் பாருங்க கோவம். எப்படி அவன் என்னை விட்டு கொடுத்துட்டு போகலான்னு நினைக்க முடியும். ஸோ அவள் எப்படி நான் உங்க கூட இன்னொருத்த கூட வாழ்றதுக்கு அவள் எப்படி என்னோட லைஃப் அவள் எப்படி டிசைட் பண்ண முடியும்னு சொல்லி செம்ம கோவமாக ஒரு மாதிரி கண் கலங்கி உதச்சிக்கோ கையெல்லாம் தட்டி விட்டு அந்த இடத்துல பக்கத்தில் அவங்க ரியலாக வர ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க, அவங்க மேலே எதுவும் ஆகிடுமோ அந்த லெவலுக்கு ஆனால் அவரோட ஆக்டிங் ரொம்ப அந்த கோவத்தை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு. ஸோ காவேரி மேலே செம்ம காண்டில் இருந்தார். அப்போ தான் வெளியில் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப கோவப்படாத, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு, இந்த லெவலுக்கு அவள் குழந்தைய விட ஒன்றை தான் உயிராக நினச்சிட்டு இருக்கா, அதுக்காக தான் என்ன நடந்தாலும் ஒன்றை அந்த மாதிரி அந்த நிலைமையிலேருந்து பார்க்க முடியல. ஸோ ஒன்றை வெளில எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றையும் விட்டு கொடுக்குற லெவலுக்கு அந்த லெவலுக்கு மேலே லவ் இருக்கா, உயிராக நினைக்கிற ஒன்றை அவள் காப்பாற்றுன்னு நினச்சி இந்த லெவலுக்கு பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி வெளியில் புரிய வைப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும். அங்கே காவிரிக்கிட்டேயுமே அவர் திட்டவர், நீ எப்படி முடிவு பண்ண பெரிய தியாகின்னு நினைப்பா, ஸோ இதே நான் ஒன்றை சொல்லியிருந்தேன், நீ போய் இங்கேருந்து மூவ் ஆன் பண்ணிட்டு நீ வேறு லைஃப் தேடி போயிட்டியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்பார் பாருங்க காவேரி கிட்ட. அப்போ காவேரிக்கோ வரும். ஸோ உனக்கு வந்தால் மட்டும் கோவம், எனக்கு வந்தால் மட்டும் கோவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி, உனக்கு வந்தால் மட்டும் ரத்தம், எனக்கு வந்தால் மட்டும் தக்காளி சட்னியா அப்படிங்கிற ஒரு இதில் கேட்டுட்டு இருப்பார். ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எப்படியோ விஜய் காவேரி 2 பேரையும் சேர்த்து வச்சு எல்லாம் கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏன்னா பல விதத்தில் பல பேர் பார்த்தீங்கன்னா பூந்து விளையாடுறது இருந்துட்டு இருக்காங்க விஜய் காவேரி லைஃப்பில். ஸோ அதை எடுத்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வெண்ணிலாவோட ட்ராக்கை கொஞ்சம் அவங்களோட டைலாக்ல ஏதோ அப்படி இப்படி மாற்றி பேசுகிற மாதிரி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொல்லலை, அவளே தான் சத்தியம் பண்ணி கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எனக்குமே ஆசை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபைனலாக உங்களோட காதல் உண்மையானது, அது உங்களை என்னோட காவிரி மேலே வச்சுக்க அன்பு தான் உயர்வு அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோட் நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.